வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என காலம் 3 வகையில் நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறது. இதில் மனிதர்களுக்கு நிகழ்காலத்தை விட இறந்த காலம் மீதும் எதிர்காலம் மீதும் தான் நாட்டம், எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகம். இறந்த காலத்தை பற்றின நினைவுகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்புகள் என இவைகளில் கிடைக்கும் சுவாரஸ்யத்தை தான் மனிதன் அதிகம் விரும்புகிறான். இப்படி நிகழ்காலத்தை தவிர்த்து இரு கால பிரிவுகளான இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு மனிதன் சென்று வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? இதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். டைம் டிராவல் என்பது காலத்தை கடந்து செல்லும் ஒரு யுக்தி என மனிதர்களால் நம்பப்படுகிறது. இதை ஹைப்போதெட்டிக்கல் டிவைஸ் எனப்படும் அனுமானிக்கப்பட்ட கருவி டைம் மிஷின், அதாவது கால எந்திரம் மூலமாகத்தான் காலத்தை கடந்து பயணிக்க முடியும் எனவும் நம்பப்படுகிறது. மற்றும் இதற்கு அறிவியல் கோட்பாடுகளும் உள்ளது. இந்த கோட்பாட்டின் வரலாறு படி ஃபார்வர்ட் டைம் டிராவல் மற்றும் பேக்வர்ட் டைம் டிராவல் என்று இரு பிரிவுகள் உள்ளன. இந்திய புராணமான மகாபாரதத்தில் ராஜா ரைவதா என்பவர் சொர்க்கலோகத்தில் இருக்கும் பிரம்மனை பார்த்துவிட்டு உலகத்திற்கு திரும்பும் பொழுது உலகத்தில் பல காலங்கள் கடந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் உரஷிமா டாரோ என்ற புகழ்பெற்ற கதையில் இளம் மீனவரான உரஷிமா டாரோ என்பவர் கடலில் ஏற்பட்ட ஒரு விபத்தினால் ஆழ்கடலுக்கு சென்று அங்குள்ள அண்டர்சி பேலஸ் எனப்படும் ஒரு ஆழ்கடல் மாளிகையில் இருந்து 3 நாட்கள் கழித்து தன்னுடைய கிராமத்தில் உள்ள தன் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது தான் 300 வருடங்களை கடந்துவிட்டிருப்பதை உணர்ந்துள்ளார். அவருடைய வீடு இருந்த இடம் தடம் தெரியாமல் மாறியிருப்பதையும் தன்னுடைய குடும்பத்தினர்கள் அனைவரும் அழிந்து பல காலங்கள் ஆகியிருப்பதையும் கண்டு பெரும் அதிர்ச்சியில் மூழ்கினார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பேக்வர்ட் டைம் டிராவல் எனப்படும் காலத்தை பின்னோக்கி கடப்பதை பற்றின தகவல்களும் புராண கதைகளான மெமோயர்ஸ் ஆஃப் த 20th century, கார்டியன் ஏஞ்சல், மிஸ்ஸிங் ஒன்ஸ் கவுச், A Christmas Carol என இவைகளில் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. ஆக காலத்தை கடப்பதை பற்றின கோட்பாடுகள் நம்முடைய புராண காலம் முதலே இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் டைம் மிஷின் எனப்படும் கால எந்திரத்தை அறிமுகப்படுத்தியவர் எட்வர்ட் பேஜ் மிட்செல் என்பவர்தான். 1881ஆம் வருடம் வெளியான இவருடைய த கிளாக் தட் வென்ட் பேக்வர்ட் என்ற கதையில்தான் டைம் மெஷினை பற்றி முதலில் கூறியிருந்தார். இந்த டைம் டிராவல் கான்செப்ட் எனப்படும் காலத்தை கடக்கும் கோட்பாட்டை முழுமையாக கற்பனையாக உருவாக்கப்பட்ட கோட்பாடு என்றும் நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இதற்கு நிறைய அறிவியல் சாத்திய கூறுகளும் உள்ளன. அதில் முக்கியமான ஒன்று FTL டிராவல் என்று சொல்லப்படும் ஃபாஸ்டர் தேன் லைட் டிராவல், அதாவது ஒளியை விட வேகமாக பயணிப்பதன் மூலம் நாம் காலத்தை கடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர்த்து ஸ்பெஷல் ஸ்பேஸ் டைம் ஜியோமெட்ரி, வார்ம் ஹோல்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆஃப் டைம் டிராவல், ஜெனரல் ரிலேட்டிவிட்டி என காலத்தை கடப்பதற்கு சில அறிவியல் சாத்திய கூறுகளும் உள்ளன. சரி, இந்த காலத்தை கடக்கும் கோட்பாட்டை திரைப்படங்களில் எப்படி பயன்படுத்தியுள்ளார்கள் என்பதை இப்பொழுது நாம் காண்போம். நாம் திரைப்படங்களில் 2 விதமான டைம் டிராவலை பற்றி பார்த்திருப்போம். ஒன்று, டைம் டிராவல் மெஷின் மூலம் ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு நபரை காலத்தை கடந்து பயணம் செய்ய வைப்பது. 2, டைம் டிராவல் மெஷின் உபயோகம் செய்பவரின் கான்சியஸ் அல்லது மெமரியை மட்டும் காலத்தை கடந்து பயணம் செய்ய வைப்பது. இதில் முதல் வகையில் டைம் டிராவல் செய்பவர் அவர் பயணம் செய்த காலகட்டத்தில் அவரின் கதாபாத்திரம் இன்னொன்று இருக்கும், அதாவது ஒரே கதாபாத்திரம் 2 இருக்கும். இதனால் டைம் லூப் எனப்படும் கால சுழற்சியில் குழப்பம் ஏற்படும். இதற்கு உதாரணமாக வந்த திரைப்படங்கள் பேக் டு த ஃபியூச்சர், இன்று நேற்று நாளை, ப்ரீடெஸ்டினேஷன் ஆகியவை. இரண்டாவது வகையில் டைம் டிராவல் செய்பவரின் கான்சியஸ் அல்லது நினைவை மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயணம் செய்ய வைப்பது. இதற்கு உதாரணமாக வந்த திரைப்படம் 24. இறந்த காலத்தை பற்றின நினைவுகளும் எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்புகளும் மனிதனுக்கு அவசியமான ஒன்றுதான். ஆனால் அதையெல்லாம் விட அவசியமானது நிகழ்காலத்தை பற்றின சிந்தனையும் செயல்பாடும் தான். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.